வணக்கம், வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் கேபி ஜெயக்குமார். இன்று ஆலய விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள உங்களோட பரிமாறணும்னு தோணுச்சு. அதனால் இந்த பதிவு. எத்தனையோ கோயில்கள் நம்ம போய் பார்த்து வியந்திருக்கோம். அதில் நான் பார்த்து வியந்த ஒரு கோவில் கேரள மாநிலத்தில் உள்ள திருச்சூர் அப்படிங்கிற ஊரில் வடக்குநாதர் என்கின்ற ஆலயம். இது சிவபெருமானுடைய கோவில். இதனுடைய முறைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய தமிழகத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் போன்று 4 கோபுரங்கள் கொண்ட கோவிலாக இது கருதப்படுது. அதில் இன்னொரு முக்கிய விசேஷம், இங்கே இருக்கக்கூடிய லிங்கத்தை பிரசிடை பண்ணது பரசுராமர் அப்படிங்கிற ஒரு வரலாறு. அந்த லிங்கத்தினுடைய உயரம் பார்த்திங்கன்னா 12 அடி, அகலம் பார்த்தோம்னா 25 அடி. முழுக்க நெய்களால். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. பரசுராமர் தன்னுடைய தாய் தந்தையை கொன்றதின் பதிலாக தன்னுடைய தகப்பனாரை ஜமத்கினி முனிவர் கொன்னதின் பேரில் மன்னர்கள்லாம் பழி வாங்கினார். அப்படி ஒரு நீண்ட கதை அது போகும். அது வேண்டாம். இப்போ பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு சமாச்சாரம் சுருக்கமாக சொல்லிடுறேன் நான். அந்த லிங்கம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக 12 அடி உயரம், 25 அடி அகலம், முழுக்களால் நெய்யை போட்டு சாத்தியிருக்காங்க. ஆனால் துளியளவு கூட உருகிறது கிடையாது. அது ஒரு பெரிய அதிசயம். எப்படி நம்ம இமயமலையில் அமர்நாத் பனிலிங்கத்தை பார்க்குறோமோ அது மாதிரி ரொம்ப விசேஷமான ஒரு இதாக கருதப்படுது. எல்லா ஆலயங்களையுமே சொல்லுவாங்க, இந்த கோயில் போனீங்கன்னா திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், தொழில் அபிவிருத்தி ஆகிறதுக்கு இதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சில ஆலயங்களை குறிப்பிட்டு அங்கெல்லாம் போய் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிந்த வகையில் இந்த கோயில் போயிட்டு வரும்போது நல்ல பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அப்படி நீங்களும் பயன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உண்டான பதிவு இது. நீங்கள் கேரளா போனீங்கன்னா ஒரு முறை திருச்சூரில் உள்ள வடக்குநாதரை கட்டாயம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அங்கேயே குருவாயூரப்பனும் இருக்கார். அந்த கோயில் என்னென்னா காலையில் 8 மணிக்கு திறக்கிறாங்க, 11 மணிக்கு நடை சாத்திடுறாங்க. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு திறந்தாங்கன்னா ஒரு 8, 8:30 வரைக்கும் இருக்காங்க. சரிங்களா? அதனால் அந்த டைமிங்கே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ குருவாயூரப்பன் கோயில்னால் நீங்கள் எப்போ வேணாலும் போய்க்கலாம். ஆனால் இந்த கோயில் அந்த டைமிங் பிரகாரம் போனோம்னாத்தே நம்ம தரிசனம் பண்ண முடியும். அதை மனதில் கருத்தில் கொண்டு காலையில் 8 to 11க்குள்ளே தரிசனம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மதியம் பக்கத்துலேயே குருவாயூரப்பன் ஒரு 25, 26 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வடக்குநாதர் கோயிலேருந்து குருவாயூரப்பன் கோயில் இருக்குது. ஈவினிங் கூட நீங்கள் அங்கே தரிசனம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி நீங்கள் தரிசனம் பண்ணி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.